அந்த ஊரில் அழகிய ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரியில் ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. தினமும் அந்த 2 வாத்துகளும் ஆமையும் சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அந்த 2 வாத்துகளும் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டன. இதை கண்ட ஆமை, "ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள்?" என்று கேட்டது. "சில வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு கொண்டே வருகிறது. இன்னும் சில மாதங்களில் இங்கு முற்றிலும் நீர் வறண்டுவிடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்வதாக இருக்கிறோம்" என்று வாத்துகள் கூறியது. "என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? என் நண்பர்கள் நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் தனியே இங்கு இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. நானும் உங்களுடன் சேர்ந்து வந்து விடுகிறேன். என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் அழைத்து செல்லுங்கள்" என்றது ஆமை. "நண்பா, எங்களுக்கும் வருத்தமாகத்தான் உள்ளது உன்னை தனியே விட்டு பிரிந்து செல்ல. ஆனால் என்ன செய்ய? உனக்கு தான் இறக்கைகள் கிடையாதே. உன்னை எப்படி எங்களால் அழைத்து போக முடியும்?" என்றது வாத்து. அதற்கு ஆமை, "நான் ஒரு யோசனை சொல்கிறேன். ஒரு நீண்ட வலுவான குச்சியை எடுத்து வாருங்கள். நான் குச்சியின் நடுவில் என்னுடைய பற்களால் கெட்டியாக பிடித்து கொள்கிறேன். நீங்கள் குச்சியின் 2 பக்கமும் பிடித்து தூக்கி கொண்டு பறந்து செல்லுங்கள்" என்றது. "நாங்கள் உயர பறக்கும்போது நீ வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய்" என்று வாத்துகள் கூறியது. "அப்படியானால் பறக்கும்போது நான் வாய் பேசாமல் அமைதியாக இருக்கிறேன்" என்றது ஆமை. ஆமை குச்சியை வாயில் பற்றி கொள்ள 2 வாத்துகளும் 2 பக்கமும் குச்சியை கால்களால் பிடித்து கொண்டு பறக்க ஆரம்பித்தன. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. 2 வாத்துகளும் ஆமையிடம், "சிறிது நேரம் அமைதியாய் இரு நண்பா, இல்லாவிடில் நீ கீழே விழுந்து இறந்து விடுவாய்" என்று கூறியது. இவர்கள் செல்லும் வழியில் வாத்துகள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள், வாத்துகள் எதையோ தூக்கி கொண்டு போகின்றன என கூச்சலிட்டனர். அந்த மக்களின் கூச்சல் ஆமையின் காதில் விழுந்தது. ஆமை உடனே, "இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றனர்?" என வாய் திறந்து பேச, அது பிடித்திருந்த பிடி விட்டுவிட கீழே விழத் தொடங்கியது. கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி அங்கேயே இறந்து போனது. வாத்துகள் 2ம் தன் ஆமை நண்பனை இழந்துவிட்ட சோகத்தில் பறந்து சென்றன. தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட அமைதி காப்பதே சிறந்தது என்ற பாடத்தை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.